உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல உணர்கிறீர்களா? ஒரு நல்ல காரியத்தை ஆர்வமாக ஆரம்பிக்கும்போது, எல்லாம் சரியாகப் போய்க் கொண்டிருக்கும்போது, திடீரென எங்கிருந்தோ ஒரு தடை வந்து உங்கள் பயணத்தை நிறுத்துகிறதா? ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் வந்து உங்கள் சந்தோஷத்தையும் வெற்றியையும் பறிப்பது போல் இருக்கிறதா? ஒருவேளை அது ஒரு புதிய தொழிலாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் தேடுவதாக இருக்கலாம், ஒரு வெளிநாட்டுப் பயணமாகவோ அல்லது சொந்த வீடு கட்டும் கனவாகவோ இருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாம் கை நழுவிப் போகும்போது வருகிறதே ஒரு வலி, ஒரு விரக்தி, அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஆனால் ஒரு நொடியும் கவலைப்படாதீர்கள். மலை போன்ற தடைகளையும் பனி போல உருக வைக்கும் சக்தி அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே இருக்கிறது. அந்த அல்லாஹ்வின் உதவியை முழுமையாகப் பெறுவதற்கு புனிதமான ஜுமா நாளில் ஒரு வழி இருக்கிறது. அது திருமறை குரானில் உள்ள ஒரு சிறிய ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அத்தியாயம். அந்த சூராவின் மகத்துவத்தையும் அதன் மூலம் எப்படி நம்முடைய தடைகளை நீக்க அல்லாஹ்விடம் உதவி கேட்பது என்பதையும் தெரிந்து கொள்ள வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் தடைகளும் நம்மை அழிப்பதற்காக வருவதில்லை. மாறாக நம்மை படைத்த இறைவன் நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்காகவும் நம்முடைய ஈமானை, அதாவது விசுவாசத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்காகவும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவுமே அவற்றை அனுமதிக்கிறான். பல நேரங்களில் நாம் ஒன்று வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அல்லாஹ்வோ நமக்காக அதை விடச் சிறந்த ஒன்றை திட்டமிட்டு வைத்திருப்பான். நாம் விரும்பியது தடைபடும்போது பொறுமையுடன் அவனிடம் கையேந்தினால் அவன் அதைவிட பன்மடங்கு சிறந்ததை நிச்சயம் நமக்குத் தருவான். திருமறை குரானில் அல்லாஹ் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான். நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்துடனும் ஓர் இலகு இருக்கிறது. ஆம், அவன் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதிலிருந்து விடுபடும் வழியையும் சேர்த்தே காட்டுகிறான். அந்த வழியைத்தான் நாம் தேட வேண்டும். அந்த வழியை கண்டறிய அவனிடமே உதவி கேட்க வேண்டும். அப்படி உதவி கேட்பதற்கு மிகச் சிறந்த நாள்தான் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜும்ஆ நாள். அந்த அற்புத சூரா திருமறை குரானின் 94வது அத்தியாயமான சூரத்துல் இன்ஷிரா. நம்மில் பலரும் இதை சூரத்து அலம் நஷ்ரஹ் என்றும் அறிவோம். மக்காவில் அருளப்பட்ட இந்த சூரா வெறும் 8 வசனங்களைக் கொண்டது. ஆனால் அதன் அர்த்தங்களோ கடலை விட ஆழமானவை. இந்த சூரா எப்போது அருளப்பட்டது தெரியுமா? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பலவிதமான கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது. எதிரிகளின் ஏளனம், உறவினர்களின் புறக்கணிப்பு, இஸ்லாமிய அழைப்புப் பணியில் ஏற்பட்ட எண்ணற்ற சோதனைகள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் பாரமாக இருந்த நேரத்தில் அவர்களுடைய இதயத்தை விசாலமாக்கி சுமையை இலகுவாக்கவே இந்த சூரா அருளப்பட்டது. இப்போது நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடையாக வந்த அல்லாஹ்வின் தூதருக்கே ஆறுதல் அளிக்க வந்த ஒரு சூரா சாதாரண மனிதர்களான நம்முடைய கஷ்டங்களைக் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுமா? நிச்சயமாக நம் இதயங்களையும் அது அரவணைக்கும். அதற்குத் தேவையெல்லாம் அதன் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. சூரத்து அலம் நஷ்ரஹ் மக்காவில் இறங்கிய வெறும் 8 வசனங்கள்தான். அல்லாஹ்வே இதுல நேரடியா கேட்கிறார். அல்மன் நஷர் லக்க சத்ரக்க, நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? உங்க மார்பு மட்டும் இல்ல, உங்க உலகமே விரியும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். இப்போவே ஒரு ஆழமான மூச்சை இழுத்து இந்த வசனத்தை மனசுல சொல்லி மூச்ச விடுங்க. உங்க இறுக்கம் குறைஞ்சத நீங்களே பார்ப்பீங்க. வசனம் 2 உங்க முதுகுல இருக்கிற மொத்த பாரத்தையும் தூக்கிடும்னு சத்தியம் பண்ணுது. ஆனா வசனம் 5 தான் கேம் சேஞ்சர் ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், அதாவது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இது கடவுள் தர்ற 2 ஒன்று டீல் மாதிரி. சோ இதோ சேலஞ்ச். உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ கடன் இருந்தா இந்த வசனத்தை டெய்லியும் 7 தடவை ஓதுங்க. ஒரே வாரத்துல ஒரு புது வழி திறக்கும். ஒருவர் அவரோட ஜவுளி கடைய லாக்டவுன் மொத்தமா காலி பண்ணிருச்சு. நைட் 3 மணிக்கு கூட நெஞ்சுவலியோட முழிச்சிட்டு இருப்பார். அப்பதான் ஒருத்தர் அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தார். பஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் இந்த சூறாவை 41 தடவை ஓதணும்.
இத கரெக்டா 30 நாள் செஞ்சார். 4வது வாரம் ஒரு பழைய கஸ்டமர் வந்து பூட்டி வச்சிருந்த மொத்த ஸ்டாக்கையும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். இன்னைக்கு அவரோட பிசினஸ் 2 மடங்காயிடுச்சு. கடன் 0. நீங்களும் இதை செய்யலாம். இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். பஜ்ருக்கு அப்புறம் 7 தடவை, தூங்குறதுக்கு முன்னாடி 41 தடவை. ஆனா எண்ணிக்கை முக்கியமில்ல, உங்க நம்பிக்கைதான் முக்கியம். ஓதும்போது உங்க நெஞ்சு மேல கை வச்சிக்கோங்க. இதை 1 வாரம் மட்டும் செய்யுங்க. ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இப்போவே இத ட்ரை பண்ண நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். கமெண்ட்ஸ்ல போய் நஷ்ரஹ்னு டைப் பண்ணி இந்த சேலஞ்சை ஏத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்டப் போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா? 30 செகண்ட்ஸ் நிறுத்துங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லிடுறேன். அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும். கொஞ்சம் கடைசியா கேளுங்க. வீட்டு லோன், பைக் லோன், சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும். குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில 100 ரூபாய் இல்ல. என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும். தமிழ்நாட்டுல மட்டும் 17 லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க தனியா இல்ல. குர்ஆன்ல 114 சூரா இருக்கு. அதுல 8 வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்து தீன். இது 95வது அத்தியாயம். முதல் வசனம் வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துஆ சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை 7 தடவை ஓதுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. வருஷம் முடிவறதுக்குள்ள எல்லா கடனும் போச்சு. நேரம் காலை 4:45 முதல் 5 மணி முடியும். 2 ரக்கத் நபில் தொழுங்கள். சூரத்து தீன் ஓதுங்க. அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களைச் செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு. எனவே இதற்குப் பின்னர் நியாயத் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்புச் செய்பவன் இல்லையா? ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க. நான் சொன்ன முறையை 41 நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன். நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்துடட்டும். வீட்டில சந்தோஷத்தை கொட்டிக் கொடுக்கட்டும். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும். ஆமீன். ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து, அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் 30 வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க். ஆமாம், இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும். திருக்குரானின் 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க. ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. வெறும் 30 வசனங்கள்தான், ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம். வாங்க, இந்த வீடியோல சூரத்துல் முல்க் ஓதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளைப் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை. அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா
சூரத்துல் முல்க் இருக்கு. சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான். யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க. அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்க இவர்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும். நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா, அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இருட்டான கப்ரூல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிற்கும்.